ஹாய் எவ்ரிபடி வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஹைதராபாத்னாலே உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வரும்? சூப்பரா காரசாரமான சாப்பாடு, அதோட விதவிதமான ஊறுகாய்ஸ், ஸ்பெஷலி அவக்காய் ஊறுகாய், அதே மாதிரி கொங்குரா ஊறுகாய், பருப்பு பொடி, இதெல்லாம் இங்க வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ். இந்த அவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறாங்கன்ற பார்க்க தான் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க அம்மா இந்த ஊறுகாய் செய்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்க போகிறேன். இவங்களெல்லாம் வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால் ஐ டேக்கன் தேம் ஆல்சோ அலாங் வித் மீ. ஒரு வழியாக நானும் அங்கிளும் இந்த வெஜிடபிள் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இங்கே உள்ளே வந்து பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் மாங்காய், இந்த பக்கம் மாங்காய், அந்த பக்கம் மாங்காய். ஆஸ் ஐ டோல்ட் யூ, திஸ் அ டிப்பிக்கல் மேங்கோ பிக்கல் சீசன். ஒரு மாங்காய்க்கு 2 ரூபாய் கம்மி பண்ணி பேரம் பேசி அங்கிள் ஒரு 4 கிலோ வாங்கினோம். அண்ட் இந்த மாங்காய் எவ்வளோ புளிப்பாக இருக்கோ அவ்வளோக்கு ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்குமா. என்ன டேஸ்ட் பண்ண சொன்னாங்க, ஏன் மூஞ்சி அஷ்ட கோணலுக்கு போச்சு, காதில் குயின்னு சவுண்டு. அதுக்கப்புறம் அந்த மாங்காயெலாம் அங்கேயே க்ளீன் பண்ணி தொடச்சி அங்கே ஒரு பையன்கிட்ட கொடுத்து அந்த மாங்காவை கட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தோம். கட் பண்ண மாங்காவை ஃபேன் காற்றுல ஈரமெல்லாம் காயறதுக்கு இப்படி காய வச்சுருக்காங்க. மை ரம்னகுமாரி ஆண்டி. ஹாய் சப்பண்டி. ஹாய். கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க, தெலுங்கு நிறைய பேசுவாங்க. இவங்க கூட ஃபஸ்ட்டு சென்னையில் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் ஹைதராபாத் வந்துட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு. நான் வரும்போதெல்லாம் கொஞ்சம் தமிழில் பேசுவேன். மாங்காய் சீசனில் எல்லார் வீட்லேயும் மாங்காய் ஊறுகாய், மாங்காய் அவக்காயா. Very trouble only this technique. But eating easy. ஸோ இது மேலே ஒரு வெள்ளையாக ஒரு தோல் மாதிரி இருக்குது. இது கட் பண்ணோன்னே இது வந்து எடுக்கணும். இது இருந்தால் கசக்குமா, உள்ள இருக்கிற அந்த ஒரு விதை எடுத்துக்கணும் வெளியில். ஆண்டி அவங்க சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ்லாம் சொல்ல 2 பேரும் பேசிக்கிட்டே இந்த 4 கிலோ மாங்காவை க்ளீன் பண்ணி முடித்தோம். மாங்காயில் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான கீ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிளகா பொடி, மஞ்சள் கடுகு பவுடர், நல்லெண்ணெய், உப்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் பெருங்காயம். ஆண்டிக்கு மெஷர்மெண்ட் வந்து இந்த பாத்திரம் தான். ஸோ அவங்க சொல்ல ஒன்று ஒன்றா நான் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கையால் அவங்க நல்லா மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எல்லா ஐட்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் எனக்கு டேஸ்ட்டுக்கு கூட கிடச்சிருக்கு. இதில் எனக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி தான் இருக்கணுமா, அப்போ தான் அந்த மாங்காயில் அந்த உப்பு இழுத்துக்குமா. 4 kg மாங்காய்க்கே அரை நாள் ஆச்சு. இமேஜின் they used to make 25-30 kgs for the entire family and store it for a year. Seriously, hats off to these ladies. எனக்கு வந்து ஐ எம் வெரி worried about her hands. அந்த மிளகாப்பொடி அந்த காரத்தை பார்த்தா எனக்கே கை எரிஞ்சுது. கண்டிப்பாக இட் பர்ன்ஸ் ஃபார் ஹர் ஆல்சோ. ஸோ அவங்க வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிட்ட அப்புறம் கையில் எண்ணெய் தடவிப்பேன்னு சொன்னாங்க. ஸோ நவ் த மாங்காய் பீசஸ்லாம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து இப்போ ஜாடியில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து திருப்பி அந்த மாங்காவை எல்லாம் வெளியில் எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி தென் தே அகெயின் புட் இட் பேக் இன் த ஜார். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு அப்புறம் திஸ் வில் பி ரெடி டு ஈட். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு லாஸ்ட்டில் சூடாக ரைஸ் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பாருங்க, அதுதான் ஆக்சுவல் டேஸ்ட்டு. ஒரு வழியாக எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ we are now storing everything in the jar. அதுக்கப்புறம் அதில் ஒரு வெள்ளை துணி கட்டி ஒரு 3 நாள் அப்படியே வச்சுருவாங்க. ஸோ நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மொமெண்ட் இஸ் கம். இந்த மிக்ஸ் பண்ண பாத்திரத்தில் சுட சாதம் போட்டு அதை நல்லா பெரட்டி எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி கையில் கொடுப்பாங்க. அதை சாப்பிடும் போது ஆஹா ஆனந்தமாக இருக்கும், அமிர்தமாக இருக்கும். அதுவும் அம்மா கையில் கொடுக்கும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இதெல்லாம் வேடிக்கை பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணுறது அங்கிள். கூச்சோடனே ஒன்லி சூப்பர்விஷன். ஸோ ஃபைனல் ப்ராசஸ் லாஸ்ட்ல இந்த இதில் மிக்ஸ் பண்ணி இந்த ரைஸ், இதுக்கு தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜென்ரலாக வெயிட் பண்ணுவாங்க. நான் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறது கூட கேட்டிருக்கேன்.
பொறுமையாக அழகாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு சொல்லி கொடுத்த ரத்னகுமாரி ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க பிசைஞ்சு வச்ச ஊறுகாய் சாதம் ஒரு பெருக்க கூட விடாமல் ஃபுல்லாக நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் இட் அப் ஃபார் யூ ஆல்.